வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். இன்னைக்கு நம்ம சினி கார்னர்ல ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர், அது வந்து சைக்கோ த்ரில்லர் கூட இந்த படத்தை சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் சைக்கோட்டிக்காவும் இருக்கும். ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இவன் என்னடா பண்ண போறான், என்னடா பண்ண போறான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவோம். அந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் மூவி தான் இது. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை காட்டுவாங்க. அவன் வந்து ஒரு கோட் ஷூட்ல ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு ஒரு ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் அந்த சீன் காட்டுவாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகும். அவன் எப்படி என்ன பண்ணிட்டு, என்ன எப்படி வந்தான் அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஸோ அவன் வந்து ரொம்ப ஒரு மாரி பணப்பைத்தியம். எப்படி பணத்த சம்பாரிக்கலாம்? எப்படி வந்து அ எந்த வழியில போய் பணத்த சம்பாரிக்கலாம்? அந்த மாரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி அவன் வந்து ஒரு திருடு. இந்த திருடு வேலைலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி திருடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு கடையில சேல் பண்ணி அந்த மாரி தான் வித்துட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து இந்த இரும்புங்கலாம் நெறைய இருக்கும்ல, அதெல்லாம் போய் சிசர் எடுத்துட்டு போய் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து, ஸோ அத எடுத்துட்டு போய் ஒரு கடையில போடுவான். ஸோ அந்த மாரி என்னென்னலாம் திருட முடியுமோ எங்க போனாலும் ஃபோன் திருடுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சைக்கிள் திருடுறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் திருடி திருடி குடுத்து குடுத்து காசு வாங்கிட்டே இருப்பான். நம்ம இப்படியே திருடிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது பெருசா திருடுனா தான் நம்ம வந்து நல்ல பணக்காரன் ஆக முடியும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது, ஒரு நாள் அவன் ஒரு கார் வச்சிருப்பான். ஒரு டப்பா கார். அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான். போயிட்டு அங்க நின்னுட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வாங்கிட்டு வெளியே வருவான். இல்ல எங்கேயோ பக்கத்துல ஒரு கார் ஷோரூம் இருக்கும். அந்த காரை பார்ப்பான். அவனுக்கு வந்து எப்படின்னா, அவனுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு மணிய வந்து எப்படி சம்பாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கோட்டிக்கான ஒரு மைண்ட். ஒரு அது அது மணி அப்படின்னா ஒரு சைக்கோவா மாறிடுவான் அவன். இந்த கார வந்து நம்ம திருட முடியுமா? இத திருட முடியாது. சரி இத எப்படி வாங்கலாம்? எப்படி திருடி வாங்கலாம்? அந்த மாதிரி யோசிச்சுட்டே என்ன பண்ணுவான், ஒரு ஒரு இடத்துக்கு போவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரே கிரவுடா இருக்கும். அங்க போய் நின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராமேன் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. அவன் வந்து எல்லாத்தையும் உன்னிப்பா பார்த்துட்டே இருப்பான். அவன் என்ன கவனிப்பான்னா, அங்க ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு துடிச்சிட்டு இருப்பாங்க. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கும். போலீஸ் அந்த இடத்துல பொறுமையா வந்துட்டு இருப்பாங்க. இவன் அந்த இடத்துல காப்பாத்த மாட்டான் அந்த கேமராமேன். அவங்கள வீடியோ தான் எடுத்துட்டு இருப்பான். இதே கவனிச்சுட்டே இருப்பான். அவன் கிட்ட இருக்க கேமராஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேமராஸா இருக்கும். அத பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டே இருக்கும்போது அவன் டக்குனு அந்த கேமரா வந்து ஒரு டீல் பேசுவான். ஒரு 2 சேனல் கிட்ட. என்கிட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஆக்ஷன் கன்டென்ட் இருக்கு. வேணுமா? உங்களுக்கு வந்து இவ்ளோ டாலர்ஸ் குடுங்க அப்படின்ற மாரி பேசுவான். இவன் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பான். கவனிச்சுட்டே இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்து அந்த கேமராமேன் வண்டிய ஸ்டார்ட் பண்ணுவான். இவன் போய் இல்ல சார் எனக்கு வந்து உங்க கிட்ட வந்து வேலை செய்யணும்னு ஆசையா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நானும் வரேன். எனக்கும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னோனே, டேய் போடா அப்படின்ருவாரு. ஸோ அவன் யோசிப்பான், என்னடா இது இப்படி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அப்ப அவன் யோசிப்பான், நம்ம கையில ஒரு கேமரா இருந்தா போதும். நம்மளும் இதே மாரி வந்து அ ஃபோன் பண்ணி ஏதாவது சேனல் அப்ரோச் பண்ணி நம்மளும் இந்த மாரி விக்கலாம். அப்ப நெறைய பணம் சம்பாரிக்கலாம்ல. அந்த ஆள் பேசுனத கவனிச்சுட்டு என்ன பண்ணுவான், சரி நம்ம ஒரு கேமரா வாங்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருடுவான். ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவான், சைக்கிள் ஓட்டிட்டு வச்சுட்டு போயிடுவான். அந்த சைக்கிள் அதுக்கப்புறம் சில திங்ஸ்லாம் எடுத்துட்டு போய் திருடி எடுத்துட்டு போய் போட்டு, காச எடுத்து ஒரு ஃபோன் ஒரு கேமரா வாங்குவான். ஒரு குட்டியான கேமரா வாங்குவான். அதுக்கப்புறம் ஒரு ஜிபிஎஸ் அது ஒண்ணு வாங்குவான். அது வந்து ஒழுங்கா எனக்கு வந்து செட் ஆகாதுல அந்த கேமரா வச்சுட்டு இருப்பான். ஆனா அந்த கேமரா வாங்கி வச்சுருவான். பட் ஆனா யோசிப்பான். அந்த ஆள் எடுத்த நியூஸ் எந்த சேனல்ல வருது அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சேனல்ல வந்து பார்த்துட்டே இருப்பான். ஒரு ஒரு சேனல் நியூஸ் சேனல் மாத்திக்கிட்டே இருப்பான். ஒரு மாரி சைக்கோ மாரி மாத்திக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு சேனல்ல வந்து நியூஸ் போகும். அந்த சேனலோட அட்ரஸ் எடுத்து அந்த சேனல் தேடி போயிட்டு, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான கன்டென்ட்லாம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்ல போய் பேசுவான். அவங்க வந்து நீ ஹெட்ட பாருன்றுவாங்க. ஹெட் போனா அங்க வந்து மீனான்ற ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் மீட் பண்ண போய் பார்ப்பான். அவங்க உடனே நீ அப்படியா என்ன குடுப்ப? ஃபர்ஸ்ட் முதல்ல ஏதாவது கிளிப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவன் உடனே என்ன பண்ணுவான், அ அந்த ரேடியோலாம் இருக்கும் இல்லையா அந்த டைம்ல இங்க வந்து ஒரு கிரைம் நடக்குது, இங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஸ்பாட்ட. அந்த மாரி கார்ல வச்சுருவான். வச்சுட்டு கேமரா வச்சுட்டு, என்ன எந்த இடத்துல அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அந்த கேமரா வச்சுட்டு நின்னுட்டு இருப்பான். அப்ப டக்குனு ஒரு இடத்துல சடனா வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. வேகமா அந்த இடத்துல கார ஓட்டிட்டு போயிடுவான். போன உடனே அங்க போனா இந்த இந்த ஆளும் கேமரால ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. இவன் ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தான்ல அவரு. அவர் பாக்குறாரு, "என்னப்பா தம்பி?" கேமரா பார்த்து ஒரு மாரி கலாய்ப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது எக்ஸ்பென்சிவ் கேமரா. இவன் வந்து குட்டி கேமரா வச்சுட்டு இருப்பான். சரி அதிலேயே எப்படியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்துருவான். எடுத்துட்டு அந்த சேனல் கிட்ட குடுப்பான். ஸோ அவங்க வந்து இதுல எதுவும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இன்னொரு நாள் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். டக்குனு ஒரு நியூஸ் வரும். டக்குனு கார் எடுத்துட்டு வேகமா போய் அந்த இடத்துல இந்த கேமராமேனுக்கு முன்னாடியே அவன் போயிட்டு, அங்க இருக்க ஃபுட்டேஜ்லாம் எடுத்துருவான். அங்க போலீஸே வந்திருக்க மாட்டாங்க. ஃபுட்டேஜ்லாம் எடுத்துட்டு அந்த நியூஸ் சேனலுக்கு எடுத்துட்டு போய் குடுப்பான். அவங்க வந்து வாவ்! செம்மையா இருக்கே! வந்து ரசிச்சு ரசிச்சு எடுப்பான். ஒருத்தவங்க வந்து கதறிட்டு இருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆகி ரத்த வெள்ளத்துல. அவங்க காப்பாத்துங்கன்னுவாங்க. அவங்கள கண்டுக்கவே மாட்டான். அவனுக்கு வந்து பணம் தான் ஒரு எய்மா இருக்கும். அந்த மாரி ஒரு சைக்கோ அவன். ஸோ அந்த வீடியோ எடுத்துட்டு இருப்பான். ரசிச்சு ரசிச்சு எடுத்துட்டு இருப்பான். ஒரு ஆங்கிள் அவர் கால புடிச்சு எடுத்துட்டு வந்து போட்டு, அந்த மாரிலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். ஸோ எடுத்துட்டு போய் அந்த சேனல்ல குடுத்தோனே, சார் எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட் போலீஸ் கூட வரல. இது நமக்கு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோனே, அவனுக்கு காசு குடுப்பாங்க. இந்த மாரி அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாரி நெறைய நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணி, நெறைய சம்பாரிச்சுட்டே இருப்பான். டக்குன்னு பார்த்தா அவன் ஒரு ஷோரூம்ல கார் பார்த்தான் இல்லையா? அந்த கார வாங்கிருவான். அப்ப யோசிப்பான். நம்ம வந்து இந்த பிசினஸ டெவலப் பண்ணணும். ஸோ அப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், நம்ம ஒரு அசிஸ்ட் வந்து ஹையர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட் குடுப்பான். ஆட் குடுத்துட்டு அதுல வந்து ஒரு பையன வந்து எடுப்பான். அவன் பேர் வந்து ரிக். ஸோ அவன வந்து எடுத்தோனே அவன் சொன்னான், "நீ இன்டர்ன்ஷிப் தான் 3 மாசத்துக்கு பண்ணணும். உன்னோட வேலை என்ன உன்கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு. ஆனா இருக்கணும். அப்ப நீ செலக்டட் அப்படின்ருவான்.
இன்டர்ன்ஷிப்பா நானே வந்து காசு கூட இல்லாம இங்க இடம் தங்க கூட இடம் இல்லாம இருக்கேன். எனக்கு இன்டர்ன்ஷிப்லாம் வேணாம். நீங்க ஏதாவது சம்பளம் குடுங்க. அப்படின்னா சரி $30 தரேன். ஆனா காலையிலேருந்து நைட் வரைக்கும் 24 மணி நேரம் நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, சரி ஓகே. உன்னோட வேலை என்னன்னா, நான் வேகமா கார் ஓட்டுவேன். ஜிபிஎஸ் பார்த்து எந்த இடத்துல சொல்றாங்க, லொகேஷன் சொல்லணும். என்கிட்ட இருக்க கேமரா வச்சு உன்கிட்ட இருக்க ஒரு ஃபோன்ல நீ கிளிப் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த பையன் ஃபர்ஸ்ட் டே வந்து தப்பா லொகேஷன் சொல்லுவான். உனக்கு ஒரு வேலை குடுத்தா ஒழுங்கா பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இவனே என்ன பண்ணுவான்னா, இப்போ இன்னைக்கு நம்ம நியூஸ் எதுவுமே குடுக்கலையே, இதுக்கு எப்படி காசு வரும்னு சொல்லிட்டு, இவனா ஒரு ஆக்சிடென்ட்ட கிரியேட் பண்ணி விட்டுருவான். ஒரு ஆக்சிடென்ட்ட பண்ணி, ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் துடிச்சு அப்படியே இறந்து ஒரு மாரி ரத்தத்துல அப்படியே துடிப்பாரு. இவன் தான் அந்த ஆக்சிடென்ட்ட பண்ணியிருப்பான். அந்த அசிஸ்டன்ட்கே லேட்டா தான் தெரியும். போயிட்டு உடனே அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. வா நம்ம போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துருவான். எடுத்துட்டு அத எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் குடுப்பான். அவங்களும் வந்து நல்லா இருக்குன்னு போடுவாங்க. அவனுக்கும் இதே மாரி காசு தருவாங்க. அப்போ இவன் கேட்பான். "இது யார் பண்ணா?" அப்படின்னா, "நான் தான் அத பண்ணேன். நீ பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ண முடியும்?" அப்படின்னுவான். அந்த அளவுக்கு ஒரு மாரி சைக்கோட்டிக்கா அவன் பணம் மட்டும் தான் அவனோட எய்மா இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல கேமரா வாங்கிட்டு இருப்பான். நல்லா ஏர்ன் பண்ணி. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவன் ஸ்டார்ட்டிங் சீன்ல போய் கேட்பான்ல ஒரு கேமராமேன் கிட்ட, "என்ன அசிஸ்டா சேர்த்துக்கோன்ட்டு." அவன் வந்து இவன பார்ப்பான். இவன் எப்புட்றா இந்த மாரிலாம் எடுக்குறான்? என்ன பண்றான்னு சொல்லிட்டு, "நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா? நீ நார்த் சைடு ஹேண்டில் பண்ணு. நான் சவுத் சைடு ஹேண்டில் பண்றேன். நம்ம 2 பேரும் வந்து பார்ட்னரா இருக்கலாம்ங்கிற. போயா வேலை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒரு மாரி நெக்லாஸ் இவங்கலாம் சொல்லி அனுப்பிடுவான். இந்த மாரி பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல வந்து ஏதோ வந்து கிரைம் நடக்க போகுது. துப்பாக்கி சூடு நடக்க போகுது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அலார்ட் குடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவன் அவனோட அசிஸ்ட கூட்டு போவான். கூட்டு போனா அங்க போலீஸே வந்திருக்க மாட்டாங்க. யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஒரு செடிக்குள்ள மறைஞ்சிருப்பாங்க. ஒரு கார் வரும். அந்த ஜீப்ல இருந்து இறங்கி அந்த கார் உள்ள போகும். துப்பாக்கி சூடும் நடக்கும். அந்த கார் நம்பர வீடியோ எடுத்திருப்பான். அந்த கார்ல இருந்து 2 பெர்சன் போயிருப்பாங்க. அவங்களையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்திருப்பான். எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருப்பான். அந்த உள்ள போய் ஷூட் நடந்துட்டு இவனுங்க அந்த கார்ல இருந்து இறங்கி போவானுங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு, அந்த அவனுங்க போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ள போயி, அந்த இறந்து போன இடத்துல பார்த்தா 3 டெட் பாடி இருக்கும். ஒண்ணு குழந்தை, ஒண்ணு வந்து ஒரு ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து ஹஸ்பண்ட். அந்த வீடியோ ஒரு மேன்ஷன் மாரி செம்ம அழகா இருக்கும். எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்திருப்பான். அந்த வீட்ல இருக்க ஃபுட்டேஜ், டஸ்டிங் எல்லாத்தையும் மாறி மாறி அந்த வீட்ல ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து, அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வெளிய வருவான். அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்கும். அந்த போலீஸ் சவுண்ட் கேட்கும். ஹாரன் கேட்டோனே குடுகுடுன்னு ஓடி வந்துருவான். ஓடி வந்து அதே மாரி நியூஸ் சேனல் கிட்ட போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்பான். அவ வந்து விலை பேசுவா. விலை பேசுனா எனக்கு இதுக்கு வந்து நீ கண்டிப்பா வந்து எனக்கு வந்து $50 குடுத்து தான் ஆகணும். $50,000 குடுத்து தான் ஆகணும்னா, அவ்வளோலாம் குடுக்க முடியாதுன்னா, அப்பனா நான் வேற நியூஸ் சேனல் கிட்ட எடுத்துட்டு போய் குடுக்குறேன். அவங்களுக்கு இது எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட். இவனால வந்து அந்த சேனலுக்கு டிஆர்பி ஏறிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மேடம் என்ன பண்ணும், சீஸ் வேற வழி இல்ல. இவன விட்டா வேற ஏதாவது சேனல் குடுத்துருவான். இது நமக்கு டிஆர்பி கன்டென்ட் அப்படின்ட்டு. இது ஒரு கிரைம் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபுட்டேஜ் வாங்கிப்பாங்க. ஆனா அவன் அதுல என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பெர்சன் போயிருந்தாங்க இல்லையா? அவங்களோட வீடியோ மட்டும் அவன் வந்து எடுத்துட்டு இருப்பான். ஃபுட்டேஜ் மட்டும். அந்த ஏன்னா அது குடுத்தா இவங்க வந்து அது மூலியமா போலீஸ் அவன ஹயர் பண்ணிருவாங்க. பட் அவங்க அடுத்து என்ன பண்ண போறானுங்க? அத வச்சு நம்ம கன்டென்ட் வளர்க்கலாம் அப்படின்ற மாரி அவன் யோசிச்சு, அவங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் மட்டும் எடுத்து வச்சுருவான். ஸோ போலீஸ் வந்து இந்த நியூஸ் சேனல் கால் பண்ணுவாங்க. இந்த ஃபுட்டேஜ் வந்து நாங்க கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் போனோம். கொலை நடக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நீங்க ஃபுட்டேஜ் போட்டிருக்கீங்க. அந்த கார் போர்ட்லாம் பிளர்ரா தான் காட்டியிருப்பாங்க. இது யார் எடுத்தா? அப்படின்னோனே, நீ வந்து யாரு என்ன கேட்டாலும் என்ன அறிமுகப்படுத்தணும். எங்க நியூஸ் சேனலோட ஜெர்னலிசம் டீம் இவர் தான் ஹெட் அப்படின்னு சொல்லி நீ சொல்லி அறிமுகப்படுத்தணும்னு அந்த மீனாவ வந்து ரொம்ப ஒரு மாரி இது பண்ணுவான். அவன் வந்து சரி வேற வழி இல்லாம இவர் தான் எடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே, இவன கூப்பிட்டு அந்த போலீஸ் கேட்பாங்க. கேட்டோனே அவன் கேஷுவலா சொல்லுவான். நான் அந்த சைட் போயிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட். ஸோ அந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. அதனால நான் உள்ள போனேன். உள்ள போனா அங்க இருந்து யாரோ ஒருத்தவங்க வெளிய போனாங்க கார் எடுத்துட்டு. சரி அதான் அந்த டைம் கேமரா இருந்துச்சு. எடுத்து வீடியோ எடுத்தேன். உள்ள போய் பார்த்தா 3 டெட் பாடி இருந்தது. அதனால நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இத நான் என் சேனலுக்கு குடுத்தேன்னு ஒண்ணு கேஷுவலா பதில் சொல்லி அவங்க அனுப்பிடுவான். ஸோ அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த அசிஸ் கிட்ட சொல்லுவான். இப்ப நம்ம ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ண போறோம். நான் நேத்து போனேன் இல்லையா? அங்க இருக்கிற அந்த வண்டி நம்பரே ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த யாருன்னு ஃபோட்டோ எடுத்தேன்னு அந்த வீடியோ பத்தி சொல்லுவான். இப்போ அவனுங்க வீடு எங்க, அந்த கார் எங்க இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா, வா அங்க போலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போனா அவனுங்க கார்ல இருந்து இறங்கி எங்கேயோ போவானுங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போனா ஒரு கெஃபேல உட்காருவானுங்க. இன்னைக்கு உனக்கு என்ன வேலைன்னா, அந்த ஸ்டார்ட்டிங் எண்ட்ல போய் நின்னுக்கோ. அவங்க வெளிய இருந்து வரும்போது என்ன நடக்குறாங்கன்னு பாரு. நீ வந்து அவங்கள வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், போலீஸ்க்கு கால் பண்ணி நான் இந்த மாரி ஜெர்னலிஸ்ட் பேசுறேன். அன்னைக்கு கொலை பண்ணவங்கள நான் பார்த்தேன். அவனுங்க தான் இங்க வந்து ஒரு கெஃபேல இருக்காங்க. நீங்க வாங்க ஏதோ துப்பாக்கியோட போறாங்க. யார கொலை பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாரி அந்த போலீஸ்க்கு சொல்லுவாங்க. போலீஸ் அங்கருந்து வருவாங்களா, அந்த பையனும் அங்க நின்னு வீடியோ எடுத்துட்டு இருப்பான். நீ தான் முன்னாடி போய் வீடியோ எடுக்கணும். அந்த பையன் சொல்லுவான், "நீ என்ன வந்து பலிகாடு ஆக்குறியா? என்னால பண்ண முடியாது சொன்னா, உனக்கு நான் காசே தரமாட்டேன்" அப்படின்னு அந்த பையன பிளாக்மெயில் பண்ணுவான். அந்த பையன் வேற வழி இல்லாம போய் எடுத்துட்டு இருப்பான். இவன் தூரத்துல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான். இந்த பையன் போய் வீடியோ எடுப்பான் இல்லையா அசிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது, போலீஸ் உள்ள போய் பார்ப்பாங்க. உள்ள போய் பார்த்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு துப்பாக்கி சூடு நடக்கும். அங்க இருக்க அப்பாவி மக்கள்லாம் செத்து போயிடுவாங்க. போலீஸ் வந்து அந்த வில்லன்களுக்கு சுடுவாங்க. வில்லன்கள் வந்து போலீஸ சுடுவாங்க. அப்பயே அங்க நெறைய பேர் இறந்தும் போயிடுவாங்க. ஸோ அதுல ஒருத்தன் தப்பிச்சு கண்ணாடி வழியா குதிச்சு ஓடிடும். ஒருத்தர் மட்டும் சுட்டு பிடிச்சிருவாங்க. அந்த ஒருத்தன் ஒரு கார் எடுத்துட்டு வேகமா போவான். அந்த கார போய் இவன் அந்த இடத்துல வீடியோ எடுக்கும்போது கார் கவுந்துரும். போலீஸ் விட்டோன்னே. இந்த அசிஸ்ட் இருக்கான் இல்லையா, அவன் போய் அங்க வீடியோ எடுப்பான். அப்பதான் உள்ள உயிரோட தான் இருப்பான். அவன் கன் எடுத்து இந்த பையன அசிஸ்ட்ட சுட்டுருவான்.
சுட்டதுக்கு அப்புறமாவும் இவன் குடுகுடுன்னு போய் அந்த அசிஸ்ட காப்பாத்த மாட்டான் ஹீரோ. போயிட்டு அங்க இருக்க அந்த ஆள வந்து வீடியோ எடுத்துட்டு, அந்த ஆள சுட்டுட்டு அங்க இருக்க அந்த இது இருக்கு இல்லையா? கேமராவ எடுத்து ஃபுட்டேஜ் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பான். அந்த அளவுக்கு அவன் ஒரு சைக்கோ. ஸோ அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் குடுத்தா, அதே மாரி அந்த நியூஸ் சேனலுக்கு வந்து பெரிய இந்த மாரி இது வந்துரும். அந்த மாரி கன்டினியூவா பெரிய பெரிய கிரைம் எல்லாம் பண்ற இடத்துக்கு போயிட்டு இந்த மாரி வீடியோவ எடுத்து 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 குடுத்து பெரிய ஆள் ஆயிடுவான். நெறைய வாங்க ஆரம்பிச்சுருவான். நெறைய அந்த கடைசியில அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த அந்த ஹெட்டயே பிளாக்மெயில் பண்ணுவான். நான் வந்து இந்த மாரி உனக்கு ஃபுட்டேஜ்லாம் தரணும். நான் ரொம்ப வருஷமா தனியா பழகிட்டேன். எனக்கு வந்து நீ பிசிக்கலா ஹெல்ப் பண்ணணும். எனக்கு வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இல்லன்னா வந்து நான் உனக்கு ஃபுட்டேஜே தரமாட்டேன். வா டேட் பண்ணலாம். நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்ற மாரி அவங்களும் ஒரு மாரி பிளாக்மெயில் பண்ணுவான். அவங்களும் வேற வழி இல்லாம இவனால டிஆர்பி நல்லா போயிட்டு இருக்குன்னு வருவாங்க. ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி அவன் வந்து வீடியோ எடுத்து 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 சம்பாரிச்சுட்டே இருந்து பெரிய ஆளா ஆயிட்டே இருப்பான். அப்போ ஒரு கிரைம் நடக்கும். அந்த கிரைம்ல வந்து அவனும் கலந்து அந்த மாரி பண்ணிட்டு இருப்பான். பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த நீனா இருக்காங்க இல்லையா? அவங்க யோசிப்பாங்க, இவன் இந்த விஷயத்துக்காக இவ்ளோ ஒரு அடிக்ட் ஆயிட்டு இருக்கானே அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இவன் தப்பு பண்ணிட்டே போவான். நெறைய கிரைம் நடக்கிற இடத்துலலாம் அங்க நெறைய பேர் செத்து போய் உயிரோட போராடிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் கண்டுக்கவே மாட்டான். பட் அவன் பாட்டு அவன் கிளிப் எடுத்து 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 எடுத்துட்டு போய் எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட் குடுத்துட்டே இருப்பான். கடைசியில என்ன காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு 4 கார் வாங்கி, அந்த 4 கார்ல 4 டீம் செட் பண்ணி நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட்ன்னு பிரிச்சு குடுத்து, இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கொள்கைய சொல்லிக் குடுப்பான். யார் செத்து போனாலும் என்ன ஆனாலும் கவல கிடையாது. கிரைமு, கொலை, இந்த மாரி கற்பழிப்பு, இந்த மாரி சம்பவத்த நீங்க வீடியோ மட்டும் தான் எடுக்கணும். உங்க உயிரே போனாலும் இதுல நீங்க இருக்கணும். உங்களுக்கு நான் எவ்வளோ சேலரி வேணாலும் தரேன்னு சொல்லிட்டு, இவனுக்கு ஒரு டீம் ஹயர் பண்ணி ரொம்ப பெரிய பணக்காரன் ஆவான். ஸோ இந்த மாரி சைக்கோட்டிக்கா வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி, அவன் நெறைய மணி ஏர்ன் பண்ணுவான். ஸோ இதோட இந்த படம் முடிஞ்சிரும். ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பணத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி ஒரு மாரி சைக்கோவா வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம அவன சுத்தி நடக்கிற விஷயத்த எல்லாமே ரசிச்சு ஒரு மாரி இதுவா பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த மாதிரி சூப்பரான த்ரில்லரான மூவிலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சினி கார்னர லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பாய்.